ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாடகமே உலகம் என்று அன்றே சொல்லிவிட்டார்கள். நாடகத்திற்கான திரை என்றோ விலகிவிட்டது என்றாலும் உலகம் என்னும் நாடக மேடையில் நாம் எல்லோரும் நடித்துக் கொண்டிருக்க வணக்கம் போடாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது நாடகம். ஆண்டவன் ஒப்பனை போட்டான், நான் நடிக்கிறான் என்ற பாணியில் மெகா தொடர் என்று இல்லாமல் மெகாவுக்கு மெகா மெகா என்று நாடகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்டர்வல் விட்டாலும் நாடகம் நிற்காமல் வேகம் பிடிக்கிறது. இரவிலும் தொடர்கிறது நாடகம். இரவிலே கனவு காட்சிகளும் வருகின்றன, கண்ணக்கோல் காட்சிகளும் வருகின்றன. பகலிலே பல வண்ணங்களில் காட்சிகள் என்று நாடகத்திற்கான ஸ்கிரிப்டுகள் வடிவமைக்கப்படுகின்றன. செவ்வாய் வரைக்கும் மேடை விரிக்கப்பட்டாகிவிட்டது. நாடகம் காலத்துக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது. அதனால்தான் மேயாத மான் என்று நாடக மேலைகளில் உலாவிக் கொண்டிருந்த மான் அப்படியே திரைப்படங்களில் வந்தாலும் மே பே என்று மேயத் தொடங்கி. ஆகவே திரைப்படமே உலகம் என்று காலத்திற்கு தக்கவாறு மாற்றி கூறிக்கொள்ளலாம். நாடகம் என்றாலும் திரைப்படம் என்றாலும் அதில் இருபால் நாயக நாயகிகள், வில்லன் வில்லிகள், உத்தம வில்லன் உத்தம வில்லிகள், காமாக நடிக்கும் குணச்சித்திர பாத்திரங்கள், இடிதாங்கியை போன்ற காமெடி பீசுகள், கடைசியாக மற்றும் பலர் பாத்திரங்கள் படைக்கப்படுகின்றன. ஆக இந்தியாவில் 130 கோடி நாடக பாத்திரங்கள் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 7 கோடி நாடக நடிகைகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் என்று கூறிவிட்டு சுமார் 5000 பேருக்கு மட்டும் தேர்தல் வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி என்றால் 7 கோடி நடிகர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை கிடையாதா? ஜனநாயகத்திற்கு இன்டர்வல் போட்டு விடலாமா? கூடாது. ஏனென்றால் கதைக்கான களத்தை உருவாக்கி தரும் உண்மையான பாத்திரங்களாக இடிதாங்கியும் அவனுக்கு பின்னால் கோடானு கோடி தமிழர்களும் இருப்பதை மறந்துவிடக் கூடாது. டக்குமுக்கு டக்குத்தாலும் ஜிக்குமுக்கு ஜிக்குமுக்கு ஜிக்கு மேளம் என்ற இடிதாங்கியின் திருமணப்பாட்டை கருப்பு வெள்ளை காலத்திலும் நாக்கு தள்ள தள்ள இடிதாங்கி முழங்குவதை முழுசாக சுட்டு நாக்கமுக்க நாக்கமுக்க என்று மெட்டை போட்டு ஓட்டவில்லையா? மிளகு ரசமானாலும் காதல் ரசமானாலும் அத்தனை ரசங்களும் எப்படி உங்கள் கைவசம் வருகிறது? உங்களுக்கான வில்லன்களை நாங்கள் தானே உற்பத்தி செய்து தருகிறோம். ஆனால் திரையில் மட்டும்தான் வில்லன்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். என் நண்பன் அன்று எழுதிய கவிதையை நினைத்து பார்க்கிறேன். ஆகவே இந்த நடிகர் சங்க தேர்தலில் அனைவருக்கும் வாக்களிக்க உதவுமாறு இரு அணிகளையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.